வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்பையும் அவ்வளோ கொழுப்பையும் சேர்த்து தான் நம்ம தொப்பைன்னு நம்ம சொல்றோம். ஓகே சார், இதுக்கும் கொரட்டை பிரச்சனைக்கு என்ன சார் சம்பந்தம்? கொரட்டை வாயிலிருந்து தானே வருது, ஏன் வயிற்றுக்குள்ள இருக்கிற கொழுப்பை நீங்க வந்து கொஞ்சம் காரணமா காமிக்கிறீங்க? ஒரு லெவலுக்கு மேல வயிறு பெருசாக பெருசாக இன்ட்ரா அப்டாமினல் பிரஷர், வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரஷர் ஜாஸ்தியாகி நெஞ்சு மேல பாரமா அழுத்தம். நெஞ்சு பகுதியும் நுரையீரல் வயிற்று பகுதியும் பிரிக்கிறது விதர உதானம்னு சொல்லுவது, இல்லைன்னா டயப்ரம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கிற வெயிட் ஒரு லெவலுக்கு மேல வெயிட் பிரஷர் கூட கூட அது என்ன ஆகும், நெஞ்சு பகுதியை அழுத்திட்டு வரும். ஸோ இவ்வளோ பேர் இந்த ரூம் சைஸ் இந்த அளவுக்கு சுருக்கமாயிருது. நெஞ்சு பகுதியில் தான் நுரையீரலும் இருதயம் இருக்குது. கரெக்ட்? ஆமா. நெஞ்சு பகுதியில் நுரையீரலும் இருதயம் இருக்கிற இடத்துல நுரையீரலை சுருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நுரையீரலோட வேலை என்ன? மூச்சு காத்தை எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்றது நுரையீரலோட ஒர்க். கரெக்ட்? ஆமா. அப்போ நுரையீரலோட பகுதி அந்த என்ன சொல்றது, ரூம் சைஸே சுருக்கும் போது எனக்கு மூச்சு காத்து எடுக்கிற கெப்பாசிட்டி என்ன ஆயிருது, கம்மியாயிருது. மூச்சு காத்து எடுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாகும் போது என் பிரெயின் என்ன சொல்லுது, சரி ஃபிளாட்டா படுத்து ரூஃபை பார்த்து படுக்கும் போகும்போது எனக்கு இன்னும் அழுத்தம் இன்னொரு 10% ஜாஸ்தி ஆகுது, எனக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது, எனக்கு மூக்கு வழியா இருக்கிற மூச்சு காத்து பத்த மாட்டேங்குது. அப்போ அந்த மூக்குலையில் இருக்கிற மூச்சுக்க பத்தாம இருக்கிறதுனால அவங்களே என்ன பண்ணுவாங்க, வாயை திறந்து மூச்சுட ஆரம்பிப்பாங்க. காத்து நிறைய உள்ளுக்குள்ள போனா மைட் பி நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகல. அப்ப வாயை திறந்து மூச்சுடும் போது நாக்கு நம்ம பேசுறப்ப மட்டும்தான் அதோட பொசிஷன்ல இருக்கும். ஆனா தூங்கும் போது, வாயை திறந்து தூங்கும் போது நாக்கு உள்வாங்கி தொண்டை அடைபடும். தொண்டை அடைபடும் போது அதை தாண்டி மூச்சு காத்து மேலையும் கீழையும் போகும்போது தான் நாக்கு ஃபிளட்டர் ஆகி கொரட்டையா சத்தமா வெளியில வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் இந்த தூங்கும் போது ஏற்படுற மூச்சு அடைப்புனால தான் இது பேர் ஸ்லீப் அப்னியா. தூங்கும் போது தான் அந்த அப்னியா பிரச்சனை வரும். இது ரொம்ப சிவியரா ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு அதே ஹார்ட் அட்டாக் வரைக்கும் லீட் ஆகும். பிகாஸ் திடீர்னு லங்ஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட் வரைக்கும் போறதுக்கும் சான்சஸ் இருக்குது.